நடுவில் நம்ம 2 பேர் சத்தம். அப்படியா? இந்த காலி சீக்காலி, இந்த காலி கேட்காது. நானும் மத்தால சத்தமா, நானும் மக்கள் சத்தமா, நடுவில் 2 பேர் சத்தம்ங்கிறான். ஆமா, 2 பேர் சத்தமா. செத்தம் இல்ல, சத்தம் சத்தம். அதனால புரியலங்கிற. ஆமா அம்மா, அந்த ரங்க தேவர் மெச்சின சுந்தர வடிவம் உள்ள மச்சத்தின் வெளி அழகி உச்சமில்லாத ரூபியாகப்பட்ட என் பேரோ மந்திரமாலை என்று உரைக்கலாம். ஓ, உங்களுடைய பெயர் மந்திரமாலை. ஆமா, மந்திரமாலையாக இருந்தாலும் உன்னை பெத்தாங்களே எங்க அம்மா. ஆமா. ஆயா? ஆயா யாரு? ஆயால எங்க அண்ணன் யாரு? யாரு? அம்மா, என்ன பிறக்க வைத்த மாதாவின் பிதாவின் பேர் வரைக்கும் முன்பதாக இன்னும் கேட்டு கொடுப்பது கேளாமல் கொடுப்பது அந்த தெய்வத்தை குணமெடுத்த அன்பு உள்ள நமக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்காங்க. யாரு? ஓ, ஐயாவாகப்பட்டவர்கள். ஆமா, சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக மனமாக நன்றி தெரிவிக்கிறோம். வணக்கம். என் தாயின் தம்பியின் பெயரை சொன்னேனே, உனக்கு தெரிந்ததா? ஒன்றே புரியவில்லை. இப்ப சொல்லாயா? அம்மா, 10 மாத அங்கத்தை சுமதி பெற்ற என் மாதாவோ இந்திராணி. சோ சைலன்சர். ஆமா, என் தாய் இந்திராணி. தாயார் இந்திராணி. தந்தையாரோ தேவேந்திர மன்னன். தந்தையார் தேவேந்திர மன்னன். தேவருக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட இந்திர பகவான் சுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவ இந்திரன் தகப்பனார். சரி, இருவருக்கு மகளாக பிறந்துட்ட என் பேரோ மந்திரமாலை. அம்மா மங்களி மன்னதா? ஐயோ, நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? 3 பேர் பிறந்தோம். 3 பேரா? மூத்த ஒரு அண்ணனாகி சித்திரசேனன், அடுத்தபடியாக இதோ தெய்வானை, நான் மந்திரமாலை என்று 3 பேராக எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்தோம். அப்பனுக்கும் உங்க அம்மாளுக்கும் 3 பேரு. அம்மாளுக்கும் அப்பனுக்கு. ஆமா, இருந்தாலும் பிறப்பினும் எங்களை 16 மங்கை அவர் வளர்ச்சி வாலிபமாக்கி எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார் என் தாயும் தந்தையும். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தொட்டு பேச்சாரு பாப்பா. ஏன்? நான் ஐப்போயிலுக்கு மாலை போடுறேன். ஐப்பன் கோயிலுக்கு மாலை போட்டான்னு நீ சும்மா இருப்பல்ல? நான் சும்மா இருப்பேன். ஐப்பன் கோயிலுக்கு மாலை போடுறல. கோயிலுக்கு மாலை போடுறல, நீ சும்மா இருப்பல்ல? அத்தா கோயிலுக்கு மாலை போடுறேன்.
எப்பா கோயிலுக்கு மாலை போடுறேன். மாலை போடுறியா? நீ சும்மா தானே இருப்ப. நான் தான் மாலை போடுறேன் கோயிலுக்கு. அப்பா கோயிலுக்கு நீ மாலை போட்டு சும்மா தானே இருக்க. அம்மா இருப்பினும் நான் யாரும் மனம் முடித்தேன் தெரியுமா? அம்மா அரியமால நல்ல அம்மா தாதி சொல்லுங்கள் அடி கூதி. இந்த வாயில முழுக்கத்தையும் அப்படியே தான் அம்மா என்ன திருமணம் செய்தவர் யார் தெரியுமா? தேவர்கள் இடுக்கத்தை தீர்க்கக்கூடியவர் என் கணவரோ அது வேறு ருத்ரவண்ணி என்று உரைக்கலாம். அது வேறு ருத்ரவண்ணிய கல்யாணம் ஆகி நான் புது பொண்ணா தான் இருக்கிறப்ப புது தம்பதியர் ஏதோ அப்படின்னா எப்ப கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கொடுவாங்கல்ல அப்படின்னா முதலிரவு அப்படி சாந்தலக்கா மாடலக்கா அவங்க யாரு? இன்னும் சீல் உடைச்சு போச்சா இல்லையா? என்ன சீலு? வீட்டுக்காரரு வீட்டுக்காரரு ஆமா வீட்டுக்காரரு வீட்டுக்காரரு சுத்த பறிச்சு தடி வச்சிருப்பாரு. என்ன கோட்டு பாட்டுல வேலை விட்டாரா இல்லையாடி? ஓஹோ அதெல்லாம் விட்டாரு அம்மா அப்படி ருத்ர வண்ணிலே மனமுடித்து நானு தேவ குலத்தில் பிறக்கப்பட்டவள். நான் இப்பொழுது வன்னிய குலத்தில் மனமுடித்திருக்கின்றேன். ஓ வன்னிய குலத்தில் இருந்த போதிலும் வன்னியாபுரத்தை ஆண்டு என் கணவரோ அவரு ருத்ர வன்னியர். உன் புருஷன் உன் விக்கா என் கணவர் அத்தான் உன் விக்கா என் கணவர் உன் புருஷன்
சரி என் புருஷன் அப்படியா இருந்தாலும் அம்மா என்ன விஷயமா வந்திருக்கிற? எதுக்கு தெரியுமா வந்தேன்? எதுக்கு வந்த? புருஷன் போயிட்டு வர சொன்னாரு. அப்படியா? போக வேண்டியதானே? வா போலாம். போலாம் வா. வா. நீ என் புருஷன் சொல்லிட்டு தர்றேன். என்னன்னு போலாம் நீ. கூட்டு வர சொன்னாரு. சரி புறப்படு. வா போலாம். ஆட்டு.